காலநிலை மிகவும் பாதகமாக இருந்தது என்பது கண்கூடாக காணப்பட்ட சாட்சியம். அதிகமாக எண்ணெய் வழங்குகின்ற நாடாக இன்று வரை ஈரான் தான். இந்தியா நிச்சயமாக இந்த ஈரான் அணு ஆயுத திட்டங்களை ஆரம்பித்த பொழுது அதை கண்டித்திருந்தால் கூட அவர்களுடைய உறவு என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இது ஒரு விமான விபத்தா அல்லது ஒரு சதியாக இருக்குமா என்று பல கருத்துக்கள் ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழர்கள் பலருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கும் என்றால், இந்த போரின் ஆரம்ப காலங்களின் பொழுது இந்த பீப்பாய்கள் மூலம் குண்டுகளை தள்ளுதல் போன்றவற்றை செய்வதாகவும் அல்லது துப்பாக்கிகள் மூலம் சுடுதல்களை மேற்கொள்வதாகவும் இந்த உலங்குவானத்திகள் தான் பெல் 212 உலங்குவானத்திகள் தான் பாதிக்கப்பட்டிருந்தன. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அஜய தினமும் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளிப்பதற்காக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள். அவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா அவர்களே. வணக்கம் அபி, வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் ஒருமுறை உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நிகழ்ச்சியின் முதலாவது கேள்வியாக அமையவிருப்பது என்னவென்றால், இலங்கையும் இந்தியாவும் இறந்த ஈரானிய ஜனாதிபதியின் தூக்க நினைவை அனுஷ்டிக்கின்றனர். அந்த அளவுக்கு இதனுடைய முக்கியத்துவம் இருக்கின்றது. அது அவருடைய இறந்த தினத்தை அனுஷ்டிக்கிற இந்த தினம் முக்கியத்துவமாக இருக்கிறது. இலங்கையும் இந்தியாவும் இவ்வாறாக செய்வதற்கான காரணம் எதுவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அந்த இரண்டு நாடுகளுமே ஈரானுடன் மிகவும் நெருங்கிய உறவை கொண்டிருந்தவை. அமெரிக்கா பொருளாதார தடையை ஈரானுக்கு எதிராக விதித்திருந்த பொழுது கூட இவர்களுடைய இந்த பயணம் என்பது, ஈரானுடனான பயணம் என்பது தொடர்ந்து கொண்டே இருந்தது. குறிப்பாக இந்தியாவை எடுத்து பார்த்தால், இந்தியாவிற்கு அதிகமாக எண்ணெய் வழங்குகின்ற நாடாக இன்று வரை ஈரான் தான் இருந்து வருகின்றது. இந்த பொருளாதார தடைகள் இருந்த பொழுது கூட அவர்கள் அதற்கான பண மாற்றுதங்களை அல்லது பண பரிமாறலை துருக்கியில் உள்ள ஒரு வங்கியூடாக செய்து வந்தாலும் அவர்களுடைய உறவு என்பது தொடர்ந்து வருகின்றது. சுமார் 12 பில்லியன் டாலர்கள் பிரமதியான வருடாந்த ஏற்றுமதி இறக்குமதியை கொண்ட நாடுகளாக இருக்கின்றன. அதைவிட இந்த ஈரானின் எண்ணெய் வள உற்பத்தி நாடுகளில் அதிக முதலீட்டு நாடாகவும் இந்தியா இருக்கின்றது. எனவே இவர்கள் இருவருக்கும் இடையேயான உறவு என்பது மிகவும் ஆழமானது, புரியோடி அந்த மிகவும் ஒரு ஸ்திரமான உறவை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். வெளிநாட்டு கொள்கைகளில் சில வேளைகளில் மாறுதலான கருத்துக்களை இருவர் கொண்டிருந்தால் கூட தங்களுடைய சர்வதேச தொடர்பான பார்வையில் இரண்டு நாடுகளுக்கு உண்மையான புரிதல் என்பது ஆழமாக உள்ள ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும். இந்தியா நிச்சயமாக இந்த ஈரான் அணு ஆயுத திட்டங்களை ஆரம்பித்த பொழுது அதை கண்டித்திருந்தால் கூட அவர்களுடைய உறவு என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கும் வரையும் இலங்கைக்கான முக்கிய எண்ணெய் வழங்கு நாடாக இருந்தது ஈரான். அந்த சபுஸ்கண்டை என்கின்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில், இலங்கையில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் என்பது ஈரானிய எண்ணெய்களை, இந்த மசகு எண்ணெய் சுத்திகரிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டது என்று கூறலாம். எனவே அவர்களுக்கு அந்த ஈரானியனுடைய எண்ணெய், அந்த மசகு எண்ணெய் என்பது தேவையானது ஒன்றாக இருந்தது. அதன் பிறகு இந்த பொருளாதார தடையின் பிறகு இலங்கை அவ்வாறான உறவில் இல்லாத பொழுதிலும் மீள இப்பொழுது அதனை புதுப்பித்துக் கொண்டுள்ளது. மீள புதுப்பித்ததன் மூலம் அதாவது உல்லாச பயணிகளை வருகை செய்வது மற்றும் அண்மையிலே ஒரு அணை திட்டம் ஒன்றை ஆரம்பித்தது போன்ற பல முயற்சிகளிலும் இவர்கள் ஈடுபட்டு இந்த இரண்டு நாடுகளுமே ஈரானுடன் மிகவும் ஒரு உறுதியான உறவை பேணுவதால் அவர்களை பொறுத்தவரையில் இந்த ஈரானிய ஜனாதிபதியின் இழப்பு என்பது நிச்சயமாக ஒரு கவலை நிறைந்த விடயமாக இருக்கின்றது. ஆமாம், அதை தொடர்ந்து கூறுங்கள். இது ஒரு விமான விபத்தா அல்லது ஒரு சதியாக இருக்குமா என்று பல கருத்துக்கள் ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. எவ்வாறு இதனை நாங்கள் அனுமானிக்கலாம்?
இதற்காக நாங்கள் இந்த தேடுதல்களில் ஈடுபடுவது என்பது இன்னும் காலம் இருக்கின்றது. அவர்களது உள்ளக விசாரணைகள் போன்ற பல விடயங்கள் இடம்பெற்ற பிறகுதான் இந்த விடயங்கள் வெளியே வரும். காலநிலை மிகவும் பாதகமாக இருந்தது என்பது கண்கூடாக காணப்பட்ட சாட்சியம். அதே போன்று இவர்கள் பயன்படுத்திய விமானம் என்பது சுமார் 60-70 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட அல்லது சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னரே தயாரிப்பை நிறுத்தி கொண்ட பெல் என்கின்ற ஒரு நிறுவனம், அமெரிக்க நிறுவனத்தின் 212 உலங்கு வானூர்தி. இந்த உலங்கு வானூர்தி என்பது சுமார் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட்டு பல 10 ஆண்டுகளுக்கு முதலே அதன் உற்பத்தி நிறுத்தப்பட்டு விட்டது. இது உண்மையிலேயே இந்த உலங்கு வானூர்தி ஈழ தமிழர்கள் பலருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கும் என்றால், இந்த போரின் ஆரம்ப காலங்களின் பொழுது இந்த பீப்பாய்கள் மூலம் குண்டுகளை தள்ளுதல் போன்றவற்றை செய்வதாகவும் அல்லது துப்பாக்கிகள் மூலம் சுடுதல்களை மேற்கொள்வதாகவும் இந்த உலங்கு வானூர்திகள் தான், பெல் 212 உலங்கு வானூர்திகள் தான் பாதிக்கப்பட்டிருந்தன. அதே உலங்கு வானூர்தியை பாவித்திருக்கின்றார்கள். அந்த உலங்கு வானூர்தியின் தொழில்நுட்ப தன்மை என்பது காலம் கடந்தது, அதிநவீனப்படுத்தப்படாதது. 1979 ஆண்டுக்கு பிறகு அமெரிக்கா அந்த பொருளாதார தடைக்கு பிறகு அதன் உதிரி பாகங்களை நேரடியாக அந்த நிறுவனத்திடமிருந்து பெறுவது என்பது ஈரானை பொறுத்தவரை இயலாத காரியம். இருந்த பொழுதிலும் இவ்வாறான நிகழ்வுகள் கண்கண்ட சாட்சியங்களாக இருக்கின்ற பொழுதும் சில வேளைகளில் சதி என்பது இடம்பெற்றிருக்குமா, அவ்வாறானால் எவ்வாறு அது இடம்பெற்றிருக்கும் போன்ற விடயங்கள் எல்லாம் இனி விசாரணைகள் மூலம் அறியப்பட வேண்டியவை ஒன்றாக இருக்கின்றன. கேசியங்களும் ஊகங்களும் இந்நேரத்தில் பலராலும் பலவிதமாக கூறப்படலாம். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஈரான் பல இழப்புகளை சந்தித்திருந்தது. அண்மையில் அவர்களுடைய சிறிய நாட்டில் தூதரகத்தை இஸ்ரேல் தாக்கி இருந்தது போன்ற விடயங்களையும், மற்றும் இஸ்ரேல் மீதான ஒரு ஏவுகணை தாக்குதல்களை அல்லது ஆளில்லா விமானங்கள் மூலமான தாக்குதலை ஈரான் மேற்கொண்டிருந்த போன்ற காரணங்களும் இவ்வாறான ஊகங்களுக்கு வழிவகுக்கலாம். இருந்த பொழுதிலும் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். ஏனென்றால் அது அவர்களுடைய கட்டமைப்பில் தவறு இருந்திருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக. சரி, அதை தொடர்ந்து கூறுங்கள். ஈரானிய ஜனாதிபதியினுடைய இழப்பு ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் பலஸ்தீனர்களுக்கும் ஒரு பேரிழப்பாக காணப்படுகின்றது. இது குறித்து அவர்கள் கவலைகளை கூட வெளியிட்டுள்ளார்கள். இந்த இவர்களுக்கிடையில் நிலைப்பாடுகளில் அல்லது இந்த போர் தற்போது காசாவில் வரும் போரில், இஸ்ரேலி ஹமாஸ் போரில் கூட இவரது மரணம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக அது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த விடயம் நாங்கள் உண்மையிலே இதுவரை விமர்சிக்காத விடயமாக கூட இருந்திருக்கும், எங்களுடைய நேயர்களுக்கு தெரியப்படுத்தாத விடயமாக. ஆனால் உண்மையாக இது ஒரு பலத்த தாக்கம். காரணம் என்னவென்று சொன்னால், ஹூத்தி என்கின்ற போராளி குழு, யமன் நாட்டில் உள்ள ஹூத்தி என்கின்ற போராளி குழு கூட ஈரானிய பின்புலத்தை கொண்டது. அந்த அவர்களுக்குரிய ஆதரவு தளம் என்பதாக அல்லது பெரிய அண்ணனாக அல்லது வழிகாட்டியாக அல்லது போஷகராக மதிக்கப்பட்டவர் ஈரானின் இந்த ஜனாதிபதி. ஈரான் என்கின்ற நாட்டை விட இந்த ஜனாதிபதி அவ்வாறு மதிக்கப்பட்டார். அவர்களுடைய ஒரு கதாநாயகனாகத்தான் அவர் இருந்தார். அதே போல குயித்தி போல ஹிஸ்புல்லா என்கின்ற லெபனானிலிருந்து போராடுகின்ற ஹிஸ்புல்லா அமைப்பு மற்றும் ஹமாஸ் போன்ற அமைப்பு போன்றவற்றிற்கெல்லாம் நேரடியான தொடர்பு அல்லது நேரடியான அந்த உறவாடல்கள் இருந்த ஒரு நபராக இருந்திருந்த அவர் இழப்பு என்பது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பேரிழப்பு. அது போரரங்கில் உள்ள தரப்புகளுக்கு பேரிழப்பு. மறுபக்கமாக இந்த இவருடைய ஆளுமை மற்றும் இவருடைய அந்த கட்டுப்படுத்தும் குணங்கள் போன்றவை எல்லாம் அவர்களுக்கு தாராளமான உதவிகளை வழங்குதல் போன்றவை எல்லாம் அவர்களுக்கான ஏது துணையாக இருந்தன. இனி அவ்வாறான ஒரு உறவை ஏற்படுத்துதல் என்பதற்கான காலங்கள் எல்லாம் எடுக்கும் என்பது போன்ற விடயங்களால் அவர்கள் நிச்சயமாக ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பாக அல்லது இந்த இழப்பின் தன்மையை அதிகமாக பெற்ற தரப்பாக இருக்கின்றார்கள். போரரங்கில் கூட இது மாறுதல்களை ஏற்படுத்தும். காரணம், இஸ்ரேல் இந்த ஹமாஸ் அல்லது இஸ்ரேல் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல்களுக்கு
எதிரான பங்களிப்பு என்பதை எவ்வாறு இனி ஈரான் செய்ய போகின்றது என்கின்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த முனைப்போடு இந்த விவகாரங்களில் செயற்படுவார்களா அல்லது மௌனம் காப்பார்களா அல்லது அந்த பிராந்தியத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்பன எல்லாம் சில வேளைகளில் அங்கே உள்ள நிலைமைகளை மாறுதல்கள் ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அது கூட நாங்கள் இனிவரும் நாட்களில் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்றுதான் நம்புகின்றேன். சரி, நன்றி சுரேஷ் தர்மா. அந்த தகவலுக்கு இன்றைய தினமும் எங்களுடைய கேள்விக்கான விரிவான விளக்கங்களை அளித்தமைக்கு மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி அபி, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.